Bismillahirrahmanirrahim. وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِّنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِّنَ الْأَمْوَالِ وَالْأَنفُسِ وَالثَّمَرَاتِ وَبَشِّرِ الصَّابِرِينَ الَّذِينَ إِذَا أَصَابَتْهُم مُّصِيبَةٌ قَالُوا إِنَّا لِلَّهِ وَإِنَّا إِلَيْهِ راجعون أُولَٰئِكَ عَلَيْهِمْ صَلَوَاتٌ مِّن رَّبِّهِمْ وَرَحْمَةٌ وَأُولَٰئِكَ هُمُ الْمُهْتَدُونَ. கருணையானாகிய அல்லாஹ் நம்மளை எந்த விதத்திலும் போட்டு புரட்டி எடுக்கிற உரிமை இருக்கு. இருந்தாலும் நம்ம சிற்சில சோதனைகளை கொண்டு அல்லாஹ் அவ்வப்போது சோதிக்கிறானே, அதுலயும் எவ்வளவு பேர் ரஹ்மத்தை எவ்வளவு பேர் கருணையும் வச்சிருக்கிறான் பாருங்க. திடீர்னு அல்லாஹ் தாலா ஒரு சிரமங்களை நமக்கு உண்டாக்கணும். இதுக்குண்டு தாங்க முடியுமா? மனுஷன் மண்டை பிச்சு கஷ்டத்துல செத்தே போயிடுவான், அவன் ஈமான் பறி போக்கிடுவான். ஆனா அல்லாஹ் தாலா ஆரம்பத்திலேயே தபர்பா 5 கொஸ்டின் வச்சிருக்கேன். இந்த மாதிரி 5 வகையான சோதனைகள்ல மாற்றி மாற்றி நான் உங்களுக்கு கொடுப்பேன். அது ஏற்கனவே கொஸ்டின் பேப்பரையும் கொடுத்துட்டாங்க. இல்லை, இந்த 5 வகையா தான் சோதனைகள் வரும். இதுல எல்லாம் உங்களுக்கு சிரமங்கள் ஏற்பட்டா அது என் பக்கத்துக்கு வரக்கூடிய சோதனை விளங்கிங்க என்று முன்கூட்டியே சொல்லி அனுப்புறான் பாருங்க. இந்த பாதையில போறீங்களே, இல்லை இந்த இடத்துல 5 இடத்துல டர்னிங் இருக்கு, இந்த இடத்துல பள்ளம் இருக்கு, பார்த்து போங்க அப்படின்னு சொல்லி கருணையான நாங்க எல்லாம் சொல்லி அனுப்புற மாதிரி சொல்லி அனுப்புறான். உஷாரா இருந்துங்க, இப்படி எச்சரிக்கையா இருந்துங்க. அதுவும் அல்லாஹ்வோட ரஹ்மத் இருக்கு. இந்த நியமத் இந்த மாதிரி சோதனை அவனுக்கு வருங்கிறதும் நியமத். என்ன பையன், இதுல இன்னொரு இந்த ஆயத்துல தெரியுது, கட்டாயமா சோதனை எல்லாருக்குமே இருக்கும். சிலருக்குலாம் சோதனை இல்லை, சில பேருக்கு சோதனை இருக்குதுன்னு நினைச்சுக்காதீங்க. வல நபுலு வண்ணக்கும், நிச்சயமா தாமு ஒரு தாக்கிது, நூறு ஒரு தாக்கிது. திட்டவட்டமா மூமினானவர்கள் அனைவருக்குமே சோதனை இருக்குன்னு தெரியுது. எல்லாருக்குமே சோதனை. அல்லாஹ் வேற இன்னொரு ஆயத்தை கூட சொல்லி காட்டுறான். அலிஃப் லாம் மீம் ஹஸிபன்னாஸ் அன் யுத்ரகு பிஅன் யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன். இன்னும் இந்த மக்கள் நாங்கள் ஈமான் கொண்டோம் என்று சொன்னதின் காரணமாக விட்டுவிடப்படுவார்கள் என்று எண்ணிக்கொண்டார்களா? அவர்களுக்கு சோதனை வராதுன்னு நினைச்சுக்கிட்டாங்களா? கேட்கலாம். ஒரு இடத்துல ஜன்னத்தை வலம்மா லம்யத்திக்கும் மசருல்லதீன ஹலோ மின் கபலிக்கும். சோதனத்துல அவர் ஈஸியா சொர்க்கத்துக்கு போயலாம் நினைச்சீங்களா? முன் சென்ற உம்மத்துக்கு வந்த சோதனைகள்லாம் அவங்களுக்கு வராம அவ்வளவு ஈஸியா சொர்க்கத்துக்கு போயலாம் நினைச்சீங்களா? சோதனை கட்டாயமா வருங்கிறத அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்துல காட்டுறான். இன்னொன்னு, இந்த உம்மத்தை முஹம்மதியாவுக்கு சோதனைகள் ரொம்ப கடினமா இல்லை, லேசாதான். அதையும் அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி காட்டுறான். ஹௌஃபிலிருந்தும் கொஞ்சத்தை கொண்டு. அது எப்படி சொல்லிருக்கலாம்? வல நபுலு வன்னக்கும் மினல் ஹௌஃபி வல் ஜூஇன் சொல்லிருக்கலாம்ல. பிஷைஇன் மினல் ஹௌஃபி, கொஞ்சத்தை கொண்டு ஜூன் தான் கொடுப்பேன். என்ன ரஹ்மத்! அப்ப அல்லாஹ் நம்ம சோதிக்கிறேன்னு கடுமையா மிரட்டுறான்னு நினைக்காதீங்க. இந்த ஆயத்து ரஹ்மத்துடைய ஆயத்தா இருக்கு. கொஞ்சம் கொடுத்து சோதிப்பேங்கிறேன் பை, ரொம்பலாம் கொடுக்க மாட்டேன். எடுத்தோன்னு அப்படியே ஒரு இடி விழுந்து அது ஒட்டுமொத்த காந்தானே அழிஞ்சு போச்சு. அது சோதனை. அது யாருக்கு சோதனை? எல்லாம் ஒட்டுமொத்த உடம்பு எல்லாம் போய் ஒருத்தர் மூத்தா போவார், தாத்தா மூத்தா போவாரு. அதான் அப்படியே தொடர்ந்து அவங்க வீட்டுல 3 வருஷமா தொடர்ந்து எல்லாம் பட்டினிங்க, ஒரு அரிசி கூட எல்லாம் கிடைக்காம எல்லாரும் மட்டையை போட்டாங்க. அப்படிலாம் இருக்கு. காலையில இருந்தா மதியானத்துக்கு இருக்காது, மதியானம் இந்த காலையிலத்துக்கு இருக்காது, பட்னி. கொஞ்சோண்டு தான், ரொம்ப தாங்க மாட்டேங்க. இருந்து சின்ன கொஞ்சோண்டு கொடுத்து சோதிப்பேங்கிற ரஹமத்து பாரு அல்லாஹ். அதுவும் ரஹமத்தாக்கிட்டான். முன் சென்ற உம்மத்துக்காவது நிறைய சோதிச்சான், நமக்கு அது கூட இல்லை. ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல் லதீன மின் கப்லினா. எங்களுக்கு முன் சென்ற உம்மத்துகளுக்கு எப்படி சுமையை சுமத்தினாயோ அது மாதிரி எங்க மேல சுமத்திராத அல்ல அப்படின்னு அல்லாஹ் கேளுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.
வலா துஹம்மில்னா மாலா தாகத லனா பிஹி, எங்களால் சுமக்க முடியாத சிரமங்களை எங்களுக்கு நீ கொடுத்துடாத அல்லாஹ், தாங்க முடியாத சிரமங்களை எப்படின்னு கேளுங்க அல்லாட்ட அப்படின்னா. வாஃபு அண்ணா வஃபிர் லனா, எங்களை மன்னிச்சு கருணை காட்டு. வர்ஹம்னா அன்த மௌலானா வன்சுர்னா அலல், மன்னிச்சு கருணை காட்டுன்னு சொன்னதுன்னு தெரியுது, நாங்க செய்த குற்றங்களுக்கு தான் தண்டனையா நீ எங்களை சோதிக்கிற. அந்த குற்றங்களை மன்னிச்சு கருணை காட்டி. அப்போ அல்லாஹ்வுத்தாலா ஏன் நமக்கு சோதனை செஞ்சுதான் நமக்கு அல்லாஹ்வுத்தாலா தெரியணுமா நம்மளை பத்தி? ஏற்கனவே நம்மளை பத்தி தெரியாதா? ஒரு உஸ்தாதுக்கே தெரியுது, பிள்ளைகள் வருஷமெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கிறாங்க. பரீட்சை வச்சுதான் மார்க் போடணுமா? பை பரீட்சை வைக்காம மார்க் போட தெரியாதா உஸ்தாதுக்கு? தெரியும் யாருக்கு என்ன மார்க். இவர் 58, இவர் 68, 78, இவர் எத்தனை மார்க்? 98 யாரு, 100 யாரு, 50 யாரு, ஃபைல் மார்க் யாரு, முட்டை யாரு, கோழி முட்டை யாரு, வாத்து முட்டை யாரு, எல்லாமே தெரியும். நல்லா தெரியுது. 50 பேர் படிக்கிறாங்கன்னா யாராவது என்ன மார்க்குன்னு தெரியாதா? அது அல்லாஹ் தஆலா ஆலமுல் ஆலிமி, எல்லாத்தோட ரொம்ப அறிந்தவன், உள்ளத்தில் உள்ளதெல்லாம் அறிஞ்சவன். சோதிச்சுதான் அவனுக்கு தெரியணுமா பை? தெரியாதா அல்லாஹ்வுக்கு? அப்புறம் எதுக்கு சோதிக்கிறான்? நம்மளை டெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு அல்லாஹ்வுக்கு? உலகத்துல அல்லாஹ் சொல்றான், அம் துரீதுன யதுகுல் ஜன்னவா வலம்மா லம் யஅலமில்லாஹு அல்லதீன முஜாஹித் லம் யஅலமில்லாஹு அல்லதீன ஜாஹது மின்கும் வஸ்ஸாபிரீன, உங்களை யார் சாபிரீன்கள் முஜாஹிதீன்கள் அல்லாஹ்வின் பாதையில போராடக்கூடியவர்கள் யார் என்று அல்லாஹ் அறிவதற்கு முன்பு நீங்க ஈஸியா சொர்க்கம் போகலான்னு நினைச்சீங்களா? நான் டெஸ்ட் வச்சு லியஅலமில்லாஹு அல்லதீன சாபிரீன், உங்களை ஜிஹாது செய்யக்கூடியவர்கள், முயற்சி செய்யக்கூடியவர்கள் யார், உங்களை சாபிரீன்கள் யார் என்று அல்லாஹ் அறிவதற்காக தான் சோதனை பண்றான். அவன் முன்னாடி தெரியாது எனக்கு, டெஸ்ட் வச்சு நீங்க ஜெயிச்சவனு தான் எனக்கு தெரியுது. அப்படியா? நல்லாவே தெரியுமே பை. நம்ம சாபிரீன்கள் யாரு, ஜிஹாது செய்யக்கூடியவர்கள் யாரு அல்லாஹ் தெரியாதா? யாரும் முயற்சி செய்யக்கூடியவர்கள் எல்லாமே நல்லா தெரியும் அல்லாஹ். என்ன பை? அனைத்துமே அல்லாஹ்வுக்கு நன்கு தெரியும். தெரிஞ்சும் அல்லாஹ் தஆலா இப்ப நீ தெரிவதற்காக வேண்டின்னு சொன்னான். இல்ம முஜ்மலாக அல்லாஹ்வுடைய தந்த இல்முல வச்சு அறியறான். வெளியில வச்சு அல்லாஹ் பார்ப்பதற்காக வஜூதுல வச்சு பாடம் முடிச்சு போடுங்க. பாடம் முடிச்சுட்டு மோட்டர் போடுறவங்க சவுண்ட் ஜாஸ்தியா முடிச்சுட்டு போடுறேன். நினைச்சுக்கலாம் எதுக்காண்டி? நல்லா தெரியும். தெரிந்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா இல்முல வச்சு அறியறான், வெளியில வச்சு பார்ப்பதற்காக. இல்ம ஸுஹூர், இல்ம புத்தூன் ஒன்று இருக்கு, இல்ம ஸுஹூர் ஒன்று. இல்ம ஸுஹூர்ல வருவதனுடைய ஃபாய்தா என்ன? நீயும் பார்த்துக்கிற. லிஅல்லா யகூன அலன்னாஸ் லிஅல்லா யகூன லின்னாஸ் அலல்லாஹி ஹுஜ்ஜத்துன் லின்னாஸ், இந்த மக்கள் அல்லாஹ்வின் மீது ஆதாரம் எடுக்காமல் இருப்பதற்காக வேண்டி. அல்லாஹ் இல்ம புத்தூன்ல தனக்கு இல்முல தெரியுமே, இல்ம ஹக்ல அதை வச்சு கூட தீர்ப்பளிக்கலாம், வெளியிலேயே கொண்டு வராம. 2 மனிதர்களை வெளியவே துனியாவில் படைக்கவே இல்லாம ஒருத்தன் சொர்க்கத்துக்கு ஒருத்தர் நரகத்துக்கு அமிச்சிடலாம் அல்லாஹ் தஆலா. அப்படியே கியாமத்துல படைச்சு. ஏன்னா நீனுடைய இஸ்திஜாலேயே வெறும் ஷர்ரு தான் இருக்கு, நரகத்துக்கு அமிச்சேன். ஒரு இஸ்திஜால ஹைரா தான் இருக்கிற, சொர்க்கத்துக்கு அமிச்சேன்னா ஆமா ஆமா எங்களை வெளியே விட்டுருந்தா தெரிஞ்சிருக்கும். சும்மா நீயா எங்களுக்கு சொர்க்கத்துக்கு அமிச்சு துனியாவில் அமிச்சு எங்களை செயல்பாடுகளை நடத்தி வச்சிருந்தால நாங்கள் எங்களை பத்தி
நாங்கள் யார் யாரும் எப்படி நடந்து காமிச்சிருப்போம்ல அப்படின்னு அங்கே வந்து அல்லாஹ் அவன் ஆதாரம் பிடிக்க கூடாது. அல்லாஹ் துனியாவிலே விட்டான், பாரு உன் செயலை நீயே பார்த்துக்க. இதுதான் அவன் இப்படிதான் நடக்கும். நீ துனியாவில் அதில் வாழ வச்சா கியாமத்தில் வந்து அவன் சொல்லுவான், யாரெல்லாம் மறுபடியும் எங்களை துனியாவுக்கு அனுப்பு, நாங்கள் நற்காரியங்கள் செய்து திரும்ப வந்துட்ட வர்றோம்னு சொல்லுவானா. குரான்ல வருது. அல்லாஹ் சொன்ன தெரியும் மீண்டும் துனியாவுக்கு கொஞ்சம் அம்சா நீ இப்படித்தான் நடக்கும். நீ இங்க சொல்லுவா இப்படி எத்தனையோ பேர் நம்ம பார்க்கலையா, அடிக்க ஆரம்பிச்சோம் அதிர்த்து செய்ய மாட்டேன், இனிமேல் வயசுல சிக்கவே மாட்டேன் அதில். நீங்க என்ன பாருங்க, இனிமேல் ஒழுங்கா தொழுவு போயிடணும், திரும்ப அடுத்த வகுப்புல இடத்தான் போறான் தெரியாதா. காய்ச்சல் தலைவலி பெரிய சோதனையில் இருந்தோன்னா இல்லையா, இனிமேல் ஒழுங்கா நடந்துக்கிறேன் இல்ல, இனிமேல் அந்த பாவத்தை செய்யவே மாட்டேன், நிச்சயமா அந்த பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டேன், எல்லாம் தௌபா செய்யறான். காக்கா தௌபா மாதிரி எலியை திண்டுபிட்டது காக்கா தௌபா செய்யுமா. இது எப்படி கால ஆட்டுது இல்ல, தௌபத்தில் ஓராபுன்னு சொல்லுவாங்க. காலில் வாய வச்சு தேக்கிங்க இப்படி தௌபா தௌபா தௌபா. அதாவது இனிமேல் இந்த செட்டையெல்லாம் திங்கிறது இல்லை, சிச்சி அந்த தௌபா எது வரைக்கும், திரும்ப அடுத்த எலி கிடைக்கிற வரைக்கும். அடுத்த எலி கண்ணில் பட்டுட்டு திண்டுட்டு திரும்ப தௌபா, அந்த மாதிரி. இவன் தௌபா எப்படி ஒரு சோதனையை ஒரு கஷ்டங்கள் எல்லாம் கொடுத்தனே அல்லா, இனிமேல் ஒழுங்கா தொழுகிறேன் இல்ல, 3 நாளைக்கு எவ்வளோ தொழுவும் வருவான் வெளியாக்கு, அதோட மறந்துடுவான் மறுபடியும். எல்லாம் கியாமத்துல போய் ஆக்கிரத்துல போய் நரகத்தை கண்ணால பார்த்த பின்னாடின்னு சொல்லுவானா, ரப்பே துனியாவுக்கு எங்களை அனுப்பு, நீ எங்களை துனியா காமிச்சா நல்ல பிள்ளையா நடந்து நல்ல பிள்ளையா திரும்ப வரோம் அப்படின்னு தெரியும் உன்னை பத்தி. நீ திரும்ப அமைச்சான்னு திரும்ப அப்படிதான் செய்வோம். நரகத்தையே கண்ணில் பார்த்த பின்னாடி திருந்த மாட்டேன். ஒப்பிதாலே ஷர்ரு தானே இருக்கு, உன் ஷர்ரை நீயே பார்த்துக்கோ அப்படிங்கிறதுக்கு தான் அல்லாஹ் தஆலா ஒரு துனியாவுக்கு நம்மளை அமுச்சு விட்டான். இல்லைன்னா அல்லாஹ்க்கு நல்லாவே தெரியும் உன்னை துனியாவுக்கு அமுச்சுதான் உன்னை டெஸ்ட் பண்ணணும்னு அல்லாஹ் கிடையாது. வலநபுலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் ஹௌஃபி வல் ஜூ. அப்ப சோதிப்பேன்னு சொல்றானே அல்லாஹ் தஆலா. இப்ப சில பேருக்கு இது எதுவுமே இல்லையே, ஜூ இல்ல, ஹௌஃப் இல்ல, நஃப்ஸுல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ் ஸமராத் எதுவும் இல்லையே, எதுவும் இல்லாமலும் இருக்கேன்னா அதுவும் ஒரு சோதனை தான். ஏன்னா வேற இடத்துல எல்லாம் சொல்லி காட்டுறான் குர்ஆன்ல, நபுலுவுக்கும் பிஷ்ஷர்ரி வல் கைரி ஃபித்னா. ஷர்ரை கொடுத்து கைரை கொடுத்து ரெண்டுலயும் சோதனை இருக்கு. இது எதுவுமே இல்லாம சில பேர் இருக்காங்க, சோதனையே கிடையாதா, எதுவும் இல்லாம இருக்குல்ல, அது ஒரு சோதனை. இப்ப என்ன செய்யற பார்ப்போம், எல்லாத்தையும் கொடுத்து பார்ப்போம். கைரை கொண்டும் சில நேரம் சோதிப்பேன், ஷர்ரை கொண்டும் சோதிப்பேன். இவர்கிட்ட இருக்கிற இவர் மேல பிரியமா இருக்கிறாரா அருள்லா அப்படின்னு டெஸ்ட் பண்றதுக்கு பல வழி இருக்கு. இவர் இருக்கிற சாமான்ல 500 ரூபாய் கை தூக்கிட்டேன், நமக்கு 500 ரூபாய் கையை விட்டு தூக்கிட்டேன். நானே உங்க உடமை, என் காசு பணம் எல்லாம் உங்க உடமை, எவ்வளவு எடுத்து என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். இந்த பக்கம் ஜோப்ல கை விட்டு 500 ரூபாய் தாழ தூக்கிறது. தூக்கிட்டா படி கண்ட காட்டக்கூடாது, சும்மா மனுஷனாயா இருந்தாலு கண்ட பத்தா உழுகிறானே அப்படின்னு நினைக்கிறாரா என்ன? சில நேரங்கள் என்ன செய்யறது, இது எப்படி நடந்துக்கிறாருன்னு பாக்குறதுக்காண்டி ஒரு 500 ரூபாய் ஜோப்ல வைக்கிறது. எப்படி பாத்திரலாம் 500 ஜோப்ல வச்சு 1000 ரூபாய் வைக்கூடாதா? இப்ராஹிம் கூட 1000 ரூபாய் வச்சீங்க, எனக்கு 500 ரூபாய் தானே அப்படிங்கிறாரா? என்ன சொல்ற, இது 500 ரூபாய் வச்ச உடனே கொடுத்த உடனே ஜஸாக்கல்லா ஜஸாக்கல்லா எப்ப கஷ்டத்துல இருந்தேன் அதை 500 ரூபாய் கொடுத்து அப்படி சொல்றீங்களா? ஏன் கொடுத்துட்டாரு அப்படியா? அது 500 ரூபாய் வாங்கிட்டு என்ன செய்யறாரு, நேரா புது படம் டிக்கெட் 500 ரூபாய் வாங்கிட்டு சாயங்காலம் கேட்கறது, என்னப்பா 500 ரூபாய் கொடுத்தனே என்ன செஞ்சேன்? ரொம்ப பிரயோஜனமான முறையில் செலவு பண்ணேன், என்ன செஞ்சாரு? ஒரு பெக்கு 250 ஃபாரின் சரக்கு, 2 பெக்கு 500 ரூபா அப்படி சொல்றாரா? என்ன பார்த்துட்டாரு 500 ரூபாய எடுத்துட்டு போனேன். அதுல ஒரு விதவை முன்னாடி வந்தாங்க, பாவம் புருஷனை இறந்து போயிட்டாங்க, கை குழந்தைங்களா இருக்கிறாங்க,
ரொம்ப கஷ்டப்படக்கூடியவங்கன்னு தெரிஞ்சு அவங்களுக்கு 500 ரூபா கொடுத்துட்டேன். அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப சந்தோஷம். அப்போ இது கொடுத்தும் டெஸ்ட் பண்ணுவோம், அல்லாஹ் எடுத்தும் டெஸ்ட் பண்ணுவோம், எந்த வகையாவும் பண்ணுவோம். டெஸ்ட் பண்ணணும்னு அல்லாவுக்கு அவசியம் பண்ண இல்லையே, இப்படி கொடுத்துடலாம்ல. அல்லாஹ் தஆலா ஒவ்வொருத்தர் நியமனம் தெரியும்ல. என்ன பை, எதுக்கான சோதனைகள்லாம் அல்லாஹ் மனுஷனுக்கு கொடுக்குறான்? ஒன்று சொன்னேன், அல்லாஹ் கியாமத்தில் இவன் ஆதாரம் பிடிக்காம இருக்கிறதுக்கா. இன்னொன்று, சோதனைகள் வேதனைகளை கொடுத்து, கஷ்டங்களை நஷ்டங்களை துன்யாவில் கொடுத்து இவன் அல்லாஹ் தான் பக்கம் அழைச்சிக்கிறான். இல்லைன்னா இவன் அல்லாஹ் விட்டு எங்கேயோ ஓடிடும். தான் பக்கம் அழைக்கிறதுக்காக ரெண்டு தட்டு தட்டி இழுத்துக்கிறான். அகதுனாகும் பில் பருசாய் வல் நர்ராய் லஅல்லஹும் யதல்லர்ரூன். அவரோட கஷ்ட நஷ்டங்களையும் சோதனைகள், வறுமை, பசி, பட்டினி, வியாதிகளை கொண்டு அவர்களை பிடித்தோம். என் பக்கம் அவர்கள் திரும்புவதற்காக வேண்டி, அவருடைய என் பக்கம் பணிதல் உண்டாவதற்காக வேண்டி, அல்லாத பணிஞ்சு வர்றதுக்காண்டி. என்ன பை, துனியாவட்ட அல்லாஹ் ஏவி அவனோட தட்டு தட்டு ஜாலியா இருந்த வரைக்கும் அவனுக்கு தெரியாது. பையன் கூப்பிட கூட அம்மா வரமாட்டேங்க, ஆடா சாப்பிடலாம் கண்ணு வா, அது திருவிழாண்டே இருக்கிறான். பகதூர்காரன் பேர் தட்டு தட்டுங்கன்னா அவன் வந்து அவ்வளோ மிரட்டுறான். ஐயோ அப்பா அடிச்சாமே கத்திக்கிட்டு எப்படியாவது அம்மா பிடிச்சி வாடா செல்லாம். யாருமா? அந்தாளா பூச்சாண்டி, அந்தாளா பூச்சானா? பையன் சோத்திங்க மாட்டேங்கிறான். இல்ல மாமே மச்சான் அண்ணன் வாங்கலாம் கொஞ்சம் மிரட்டவன கடிக்காதீங்க கடிக்காதீங்க முடி பூச்சாண்டி போ பொடி பூச்சாண்டி வருது ஒன்னும் சாப்பிட்டுக்குமா அப்படின்னு. அப்ப அவங்க பூச்சாண்டி காட்ட சொன்னது யாரு? அம்மா தான் சொன்னாங்க. அவன் கண்ணை தூக்கி மடக்கிக்கிட்டு பல்லான்னு திறந்துக்கிட்டு கை எப்படின்னு வச்சுக்கிட்டு ஆடணும், ஐயோ அப்பா அப்படின்ட்டு உடனே சாப்பிடு. அது மாதிரி துனியாவை அல்லாஹ் சில பேர் சொல்லி மிரட்ட விடுறான். அல்லாதான் ஏன் அவன் மிரட்ட இருந்தால எங்கிட்ட வரமாட்டேங்கிறான், சோர்த்திக்க மாட்டேங்கிறான் அப்படி மிரட்டி உடனே துனியாவை மிரட்டுது. எதிரிகள் கஷ்டம், வறுமை, பயம் வந்தோன்னு தொழுக ஆரம்பிச்சிடறான். அப்ப நம்ம மிரட்டி தொழுகையை கொடுக்குறான் ஒரு அல்லா, மிரட்டி அல்லா துவாக வைக்கிறாங்க. இது ரஹ்மான் ரஹீமான அல்லா. அது ஒரு காரணம். இன்னொன்னு, இவன் பாவங்களை மன்னிக்கிறதுக்காக வேண்டி சிரமங்கள் வந்தா, ஒரு தலைவலி வந்தா 1 வருஷம் பாவம் மன்னிக்குதுங்கிறாங்க சொல்லலாம். ஒரு சின்ன சின்ன கஷ்டங்களை கொண்டும் பல வருஷங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கிறான். இன்னொன்னு, இவன் தன் சுய அமல்களை கொண்டு சொர்க்கத்துக்கு போற மாதிரி தெரியல. என் அமல் அதுக்கு போதுமானதா இல்லை, எல்லாம் ஓடிச்ச. இதுவாவது ஒரு நாள் உருப்படியா இருக்கா? எதுவுமே சேராத கேஸா தான் இருக்குது. இதுவாவது சேர்ற மாதிரி இருக்கா? ஏதாவது வேலை போகிற மாதிரி ஏதாவது இருக்கா? நாற்காலி செஞ்சிருக்காரு, 500 நாற்காலி செஞ்சிருக்காரு. ஒன்னுல கால் இல்ல, ஒன்னுல கை இல்ல, ஒன்னு ஆடுது, ஒன்னு உடஞ்சிருக்கு, ஒன்னு 2 துண்டா இருக்கு, ஒன்னு 4 துண்டா இருக்கு. எதுலையுமே மனுஷன் உட்கார தகுதியா இல்லை. இவனா வாங்குவானா? 500 நாற்காலியும் வீணா போனான். இந்த மாதிரியான தச்சன் இவன். இவன் செஞ்சிருக்கிற இபாதத்துகள் எதுவுமே எல்லாம் ஒடிச்ச ஓட்ட. எதை வச்சும் கியாமத்துல சொர்க்கத்தை வாங்க முடியாது, சொர்க்கத்துக்குள்ள நுழையவே முடியாது, எட்டி பார்க்கறது கூட முடியாது. இவன் வச்சிருக்கிற தொழுகை கொஞ்சம் இவன் இருக்கிற அசரு மகரிப் ஏதாவது காமிச்சு இது கொஞ்சம் நல்லா இருக்குது, இது கொஞ்சம் விலை போட்டு கொடு, காசு போட்டு கொடுன்னு சொல்லாமா? எதுவுமே விற்பனைக்கு லாயக. இதை விற்று இவன் பொழைக்க முடியாது, வயிறு உழைக்க முடியாது. அந்த மாதிரியான அமல் என்ன செய்யறது? அல்லாஹ் தஆலா கஷ்டங்களை கொடுத்து கொஞ்சம் பொறுமையா இருக்கு. பொறுமையா இருந்தியா அல்ஹம்துலில்லாஹ். போ
இபாதத்துக்கும் சொர்க்கம் இருக்கு, சபுருக்கும் சொர்க்கம் இருக்கு, சுகுருக்கும் சொர்க்கம் இருக்கு. இந்த அப்போ இதன் காரணம் இப்படி இந்த வழியில வந்து குறுக்கு வழியில எதையோ ஒரு சாக்கு சொல்றீ என்ன பை, இப்படியாவது பொழைச்சிடும் சொர்க்கத்துக்கு. இப்ராஹிம் கூப்பிட்டு இந்த நாக்காளெல்லாம் செய்யுங்க, எங்க வீட்டு வாசல்ல கிடக்குறது, இவ்வளவு காசு கொடுக்குறேன்றது. ஒரு மாசத்துக்கு செஞ்சாரு. பார்த்தா ஒரு அளவுக்கு ஆயாசம் இல்லை. ஒடிச்சா ஓட்ட உள்ள கூட மனுஷன் உட்கார முடியாத மாதிரி இருக்கு. என்னையா செஞ்ச? எந்த இளவுலயே அவனுக்கு காசு கொடுக்கல. சரி ஒரு மாசமா வீட்டு வாசல்ல காவலாவது காத்தல, அடுத்த உள்ள வராம வாட்ச்மேன் மாதிரி இங்க இருந்து இங்க செஞ்சுட்டு இருந்த, இங்க எதுவும் உருப்படல. நான் வாட்ச்மேன் இந்த அதுக்கு போல மாசம் 10,000 சம்பளம் வச்சுருக்கேன். வேலைக்கு இல்லை, நாக்கால நீயே சீட்டு போ. அதுக்கு இல்ல ஒரு மாசம் வீட்டு வாசல்ல உட்காந்து வாட்ச்மேன் மாதிரி வேலை பார்த்தல, அதுக்கு பிடிச்சிக்கப்பா காசு. எதையோ ஒரு சாக்கு சொல்லி கொடுத்துறது. அதுக்காக எல்லாத்துல தலைவலி காய்ச்சல் கொடுத்து கொஞ்சம் பொறுமையா இருந்தேல, சொன்னது பொறுமையா இருந்தது பத்தியால. பொறுமையாக வேற என்ன செய்ய முடியும்? தப்பிச்சு துணியா விட்டு ஓடிட முடியுமா? தலைவலி வந்தா பொறுத்து தானே இருக்கணும். இல்லாண்டு பொறுத்தானே இருந்தில்ல, பொறுத்து இருந்தில்ல, இல்ல அதுக்கு போல பொறுக்கப்போ அல்லோ பஷீரி சாபிரி, அந்த சாபிரிகளுக்கு நீங்க பஷாரத்தை சொல்லுங்கள், சொர்க்கம் இருக்கு. சாபிரிகளுக்கு பஷார சொல்லுங்க, நற்செய்தி சொல்லுங்கள். என்ன நற்செய்தி? உழைக்காம சொர்க்கம் உனக்கு, கஷ்டப்படாம சொர்க்கம் இருக்குது. இவன் நாள் இங்க உட்காந்து ஒரு மாசமா வீட்டு வாசல் உட்கார்ந்து இல்ல பொறுமையா, அதுக்கே இந்த அப்படி என்ன கருணை பாருங்க. ரெண்டாவது இவன் துனியாவிலே ஊட்டிக்கிட்டு இருக்கிறான், யார் கூட சேர மாட்டேங்கிறான். அல்லாஹ்வுடைய குர்போ மையத்தின் பக்கம் வர மாட்டேங்கிறான். அவனோட இணைதல் இவனுக்கு கிடைக்க மாட்டேங்குது. மனம் ஒன்று அல்லாஹ் என் பக்கம் வர மாட்டேங்கிறான். துனியாவுடைய மையத்தை நேசிக்கிறான், மக்களோடு இருப்பதை நேசிக்கிறான். எந்த மக்களை இவன் நேசித்தானோ அந்த மக்களே இவன் வெறுக்கிறாங்க, திட்டுறாங்க. அம்மா தான் திட்டுறாங்க, அண்ணன் தம்பி திட்டுறாங்க, கொண்டாட்டி புள்ள வெறுக்கிறா. இவன் லப்பே விளங்கி போச்சு, எதுவும் எனக்கு உதவாது, எதனுடைய மையத்தும் எனக்கு பலன் தராது, உன் மையத்தான் பலன் தரும் அப்படின்னு நேரம் அல்லாஹ்வுடைய மையத்தை பக்கம் வந்தான். இன்னல்லாஹ் மாசாபிரி, சாபிரிங்களோடு நான் இருக்கிறேங்கிறான். மையத்தை இலாஹி கிடைச்சி போது பொறுமை கொண்டதுனால கொஞ்சம் சபரி செஞ்சா உன் கூட நான் இருக்கிறேங்க. அல்லாஹ் எவ்வளவு பேர் நேமத்து மையத்தை இலாஹி அது கிடைச்ச போது இல்ல. ஏன்னா போய் சரிங்க இப்படி கஷ்ட நஷ்டங்களை கொடுப்பேன்னு அல்லாஹ் ஏற்கனவே நமக்கு சொல்லி, சிரமங்கள் கொடுப்பேன்னு சொல்லி, பஷீரி சாபிரீன், அந்த சாபிரீன்களுக்கு நீங்கள் நற்செய்தி சொல்லுங்க, பொறுமையாளர்கள். எப்ப பொறுமை? யார் அந்த பொறுமையாளர்கள்? அல்லதீன் இது அசாபத்தும் முசீபத்தும், சிரமம் வந்தா என்ன சொல்லுவாங்க? காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாம் அவனுக்கே உரியவர்கள், அவனிடத்திலேயே செல்ல போகிறோம் என்று சொல்லுவார்கள். கஷ்டம் அவங்களுக்கு போயிடும். இன்னா லில்லாஹின்னு சொன்னா கஷ்டம் போயிடும், மனக்கவலை போயிடும். பை ஒரு போன் காணும், நீங்க எல்லாம் போன் கொடுத்து வச்சிருக்கிறீங்க. இப்ராஹிம் பாய், சிராஜ் பாய், நூருல்லா பாய், நான் அவங்களுடைய 3000-4000 மதிப்புள்ள போனை ஹாஜாத்து கொடுத்து வச்சிருக்கிறீங்க. திடீர்னு ஹாஜாத்து ஒரு போனை காணாப்பா, யார் போன்னு தெரியல, எல்லாருக்குமே பயம். போன வச்சு சிராஜும் பயப்படுறாரு, நூருல்லா பயப்படுறாரு, இப்ராஹிம் பாய் பயப்படுறாரு. லபோதிபோ நடத்துக்கிறாங்க. 10 பேருக்கு போன் கொடுக்கப்பட்டிருக்கு. 10 பேருக்கு போனை கொடுத்துருக்காங்க. ஒரு போனை காணாண்ட ஒண்ணு 9 இருக்குது அப்படின்னு எல்லாருக்கும் பயம் வந்துச்சு. ஏன் போன் காணா போயிருக்குமோ? கடைசியா கூப்பிட்டு சொல்றாங்க, எல்லாரும் போனும் இருக்கு, நூறுல்லா போனை தான் காணா அப்படின்னு. இப்ராஹிம் அம்மாடியோ அப்பா கவலை எல்லாம் போச்சுப்பா, ஒரே கவலை போச்சு, பயந்தே போயிட்டேன். சிராஜ் அம்மாடி
அல்ஹம்துலில்லாஹ். அம்மாடி அல்ஹம்துலில்லாஹ், பிரச்சனை இல்லப்பா, எல்லாரும் சந்தோஷமா போயிருக்கு. அது என்னது இல்லையா 100 தான். ஏயா இப்ப அழுதுகிட்டு இருந்த சற்று முன்பு இப்ப ஏன் சிரிச்சிட்டு இருக்க? காணா போனது ஏன் போன் இல்லையாங்க, 100 போனா அது போய் தொலைக்கா, என் போன் பத்திரமா இருக்குதான், பத்திரமா இருக்குதான் என் போனு. என்னது இல்ல அவரு தானே, அது உடஞ்சா உடைக்கும், காணா போனா போட்டோம், நொறுக்குனான்னு நொறுக்கிட்டோம், கீழே வந்து நொறுக்கி போச்சு. என் போன் இல்ல, ஒரே சிரிப்பு, ஒரே ஆனந்தம். ஏன் சிரிக்கிறாரு இப்ப? ஐயா ஐயா ஏன் ஐயா ஐயாங்கிற? என் போன் இல்லையா, அவரு போன் தான் போச்சான். காலையில இருந்து டென்ஷனா போச்சு. யார் போன்னு சொல்ல மாட்டாங்க, அதற்கு இப்பதாங்க சொன்னாங்க. ஒரே சந்தோஷம், ஜி மகிழ்ச்சி. ஏன் யாருதோ இந்த பக்கம் ரோடு போடுறாங்களாம், இந்த 2 சைடுக்கு வீடும் இடிக்க போறாங்க, உங்க வீடும் இடிப்படும் அப்படின்னு எப்படி இருக்கும்? கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா குருவி சேர்த்தன மாதிரி சேர்த்து காசை 1 ரூபா 2 ரூபாயா சேர்த்து வீடு கட்டி கஷ்டப்பட்டு டைல்ஸ் எல்லாம் போட்டு முடிச்ச பின்னாடி உங்க வீட்டுக்கு இடிக்க போறாங்களான்னு மாடி. ராவும் தூக்கம் வரல, பகலும் தூக்கம். ரோட்டுக்கு இந்த வலது பக்கம் இருக்க வீட்டுலாம் இடிக்க போறாங்களான்ட்டான். அழுகுறாரு யாரு? இப்ராஹிம். அளவு வச்சுட்டு போயிட்டான், குறிச்சிட்டு போயிட்டான், இதோட இடிக்கிறதுன்னு பார்த்தா முக்காவாசி வீட்டு போகுது. காவாசி வீட்டு என்ன துணிதான் கைய போடலாம், ஆளா இருக்க முடியும். ஒரே அழுகுறாரு. அப்புறம் கடைசியா அரசாங்கம் மறுபடியும் சர்வே எடுத்துட்டு ஒரு மாசம் கழிச்சு வந்து வலது பக்கம் வேணா இடது பக்கம் எடுத்துக்கலான்ட்டானோ. அந்த பக்கம் தான் வசதியா இருக்குது, கிராஸ் வருது. இந்த பக்கம் வந்தா அங்க கிராஸ் இல்லாம போட்டுடலாம். இடது பக்கம் உள்ள ஊடு இடிக்கப்படும், வலது பக்கம் ஊடு இடிக்கப்படாதுன்ட்டான். எப்படி இருக்கும் இருக்கு? எம்மாடி எவ்வளோ போய் தலை சேர்த்தி இடி, 50 அடி 100 அடி ரோடா போடு, நல்லதுதான். ஏன் அரை வீடு முழு வீடு எடு, அந்த பக்கம் எவன் விடுவோ போதான். இவனுது இல்லையா, இவனுது இருந்தா கவலை, எவனுதோ அப்படின்னா கவலை. அப்ப உனக்கு 500 ரூபா காணா போச்சு, உன் காசு இருந்தா கவலை வரும், எவன் காசு இருந்தா வரல சொல்லிட்டான். எது சொன்னாலும் இன்னால் இல்லா எல்லாமே அவனுக்குன்னு சொல்லிடு. அவனுக்கு உரிமையானது, நம்மது இல்ல, அவனுக்கு தானே அது. எனக்கு என்ன கவலை, எல்லாமே அவனுது, நாமும் அவனுது, நம்மள்ட்ட இருக்கிறது எல்லாமே அவனுக்கு தான். எது போனா என்னையா, எது வந்தா என்னையா, இன்னதுன்னு சொன்னா தானே கவலை. நானே இல்லை, எனக்கு என்ன என்னது? இந்நாள் இல்லாய் நாமே அவனுக்குரியவர்கள், அவனோட சொத்துன. நமக்கு என்ன கவலை, போனா வந்தா கவலை, வந்தா கவலை என்ன? இப்ப இன்னா இளையராஜிகள் அவன் பக்கமே திரும்பக்கூடியவர்களாக இருக்கிறோம். அவனுக்கே சொந்தம், அவன்கிட்ட தான் போப்போம். அப்படின்னா என்ன, அவனுக்கு தான் சொந்தமானவர்கள். எல்லாம் இங்க உண்மையில கொண்டு வந்திருக்கான் நம்மளைய. அதம்ல இருந்தோம், நம்ம அவனுக்கு சொந்தமா இருந்தோம். அல்லாவோட இல்முல புதுதாக கொண்டு வந்திருக்கான். மறுபடியும் அவனை இல்முக்கு தான் போக போறோம். நம்ம திரும்ப அவனிடத்தில் தான் போக போறோம். அப்ப நாமே நமக்கு உரியவர்கள் அல்ல. இப்ப நம்முடைய எந்த உடைமைகளும் நமக்கு உரியதல்ல. கை, கண்ணு, காது, மூக்கு, கல்பு, ஹார்ட், கிட்னி எதுவுமே நமக்கு உரியதில்லை. அவன் கொடுத்துருக்குறான், அவன் வச்சிருக்கிறான், அவன் பார்ப்பான், வைக்க வைப்பான், எடுக்கும்போது எடுத்துக்குவான், அதான் முடிஞ்சு போச்சு. அப்படின்னா ஃப்ரீனஸ் வந்துடும் இல்லையா? பயம் இல்ல, என்னைக்கு ஹார்ட் அட்டாக் வரும்னு தெரியலையே, ஹார்ட் வேற கொஞ்ச நாளா வலிச்சுட்டு இருக்கு, சொந்த வேற வலிச்சுட்டு இருக்கு, என்னைக்கு ஆபரேஷன் பண்ணுவான்னு தெரியலையே, ஒரு கட்டி மாதிரி வேற இருக்கு. இந்த கட்டி ஆபரேஷன் பண்ணான்னு சொன்னான்னா அப்புறமேல பேச முடியாம போயிருந்தான் சில பேர். நல்லா பாதுகாக்கணும், பராமுறான் பேசணுங்கிறாங்க சில பேர். அப்புறம் பயான் செய்ய முடியாது. அப்ப பயான இல ஆக்கியிருக்கிறியோ அதுதான் வாழ வைக்கணும்னு, தொண்டை இல ஆக்கியிருக்கிற அல்லாவை இல ஆக்கலாம். இதெல்லாம் மகளுக்கு தானையா, தூக்கி போடியா கவலைய. கைய இல ஆக்காத, காலையில ஆக்காத, எதையுமே இல ஆக்காத, அல்லா இல. உன் கை, காலோ, கிட்னி, ஹார்ட் எதுவும் இலா இல்லை. இது இல்லாமலும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு இவைகள் வேலை செய்யாமலும் வாழ வைப்பான். இவள் கெட்டு போயிருந்தால் 100 வயசு வாழ வைப்பான். நல்லா இருக்கும், எல்லாமே 100க்கு 100 நல்லா இருக்கும். 20 வயது வாலிபன் பட்டுன்னு போயிடுறான். பட்டுன்னு வண்டி அடிக்குது,
பட்டுன்னு போயிடுறான், சட்டுன்னு உள்ள வச்சிடுறாங்க. இல்ல நல்லா இருந்துச்சுன்னா அப்படியே அனுப்பி விட்டுருவான். நீ என்னையா அதையில ஆக்குற, தூக்கி போடியா கவலையா, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவனுக்கே உரியவர்கள், அவன் பக்கமே மீளக்கூடியவர்கள் என்று சொல் கவலை போயிடும். பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் சோதனைகள் வரக்கூடிய காலத்துல இந்த மாதிரி இதை சொல்லுகிறார்களோ, முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி ரிவாயத் செய்றாங்க, உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா இருந்தும் சோதனை வரும்போது யார் இதை சொல்லுகிறார்களோ அல்லாஹ் அந்த சோதனையில் அவருக்கு நிறைந்த கூலியை வழங்குகிறான். இன்னும் அல்லாஹ் தஆலா அந்த ஏற்பட்ட இழப்புகளுக்கு நிறைய மாற்று வழங்குகிறான். அதை விட அழகானது அல்லாஹ் கொடுத்துட்றான் அவருக்கு. எனவே உடனே இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொன்னா அல்லாஹ் தஆலா அஜ்ரன் கொடுப்பான், கூலியும் கொடுப்பான், அதை விட சிறந்ததையும் அல்லாஹ் உனக்கு கொடுப்பான். இன்னொரு ஹதீஸ்ல வருது, உனக்கு ஏற்பட்ட பழைய இழப்புகள் இருக்கு, அதை நினைச்சு இப்ப இன்னா லில்லாஹி சொன்ன, அப்பவும் அல்லாஹ் தஆலா அதே மாதிரி கூலி திரும்ப கொடுப்பான்ட்டாங்க. ஏற்கனவே 85வது வருஷம், ஒரு 25 வருஷத்துக்கு நாங்கள் பாட்டி மௌத்துன்னு வச்சுக்கோங்க, அது நினைச்சீங்க, இப்பவும் சொல்றீங்க இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ் அப்ப சொன்ன என்ன கூலியோ அதே கூலி இப்ப கொடுப்பான். அல்லாஹ் ஒரு 10 வருஷத்துக்கு நம்ம சைக்கிள் காணாம போச்சு, திரும்ப இப்ப இன்னைக்கு நினைப்பு வந்துச்சு, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொன்ன, திரும்ப அதே மாதிரி கூலி அல்லாஹ் கொடுப்பான். என்ன கேள்வி யாரும் ஒரு தடவை சொன்ன எல்லாம் முடிஞ்சு போச்சு, திருப்பி நான் ஒன்சுமாரு சவாபம் கொடுத்துட்டே இருப்பாங்க. வாக்கும் நான் இழுச்ச வாயனா அப்படின்னு கேட்பாங்க, திரும்ப திரும்ப சொல்லு, திரும்ப திரும்ப தந்துக்கிட்டே. 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பேனா காணாம போச்சுங்க, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அப்படின்னு சொல்லு, திரும்ப அதே மாதிரி சவாபம் அல்லாஹ் கேள்வி கேள்வி ஆரம்பிச்சு. என் பாட்டி 85 வருஷம் மொத்தம் போனாங்க, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். பிறக்கிறதுக்கு முன்னாடியே என் தாத்தா மொத்தம் போயிட்டாங்க, அத்தாவுடைய அத்தா. நான் 74ல பிறந்தேன், 63ல அவங்க மொத்தம் போயிட்டாங்க, 11 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். என் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க, அவங்க 63வது வயசுலயே. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அபூபக்கர் ரலியல்லாஹு பார்த்தா போயிட்டாங்க. அரஹம் உம்மத்தி பி உம்மத்தி, உம்மத்தின் மீது கருணையே வடிவானவர்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அஷத்துஹும் ஃபி அம்ரில்லாஹி உமர், மார்க்கத்தை நிலைநாட்டிய சிங்கம் உமர் நாயகம் நம்மளை விட்டு போயிட்டாங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். சொல்லுங்க, ஷேக்நாயகம் எங்களை விட்டு போயிட்டாங்க. எங்களை மனுஷனாக்கி மாடா எறும்பு மாடா வளர்த்திட்டு இருந்த எங்களை மனுஷனாக்கி எங்க ஷேக்நாயகம் எங்களை விட்டு போயிட்டாங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். கொடுக்க மாட்டேன் அல்லது சவாபு. உலாயிக்க யார் இவ்வாறு செய்கிறார்களோ, அல்லாஹ்வின் பக்கம் தன்னை பரஞ்சாற்றி விடுகிறார்களோ அவர்கள் ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம், உலாயிக்க அலைஹிம் அவர்கள் மீது ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கருணை, மக்ஃபிரத் வ ரஹ்மா, இன்னும் அல்லாஹ்வுடைய கிருபை, அல்லாஹ்வுடைய மன்னிப்பும் மேல்மிச்சமான நியமத்துகளும் அல்லாஹ்வுடைய நியமத்துகள். அது ஏற்கனவே அவர் செய்த பிழைகளையும் அல்லாஹ் மன்னிச்சிடறான், அல்லாஹ் மேல் மிச்சமாகவும் அதுமாதிரி ரஹமத் செய்யறான். மன்னிப்பும் கிடைக்குது, மேல் மிச்சமா ரஹமத்தும் கிடைக்குது. ஸலவாத்து மின் ரப்பிஹிம், ரப்பிடமிருந்து ஆறுதல் தேறுதல் இதுவும் கிடைக்குது. வ ரஹ்மா, மேல் உலாயிக அலைஹிம் ஸலவாத்து மின் ரப்பிஹிம் வ ரஹ்மா, அவர்கள் மீது அவர்கள் ரப்பிடமிருந்தும் உண்டான கருணை, ரஹ்மத் மேல் மிச்சமான கருணையும் கிடைக்கும். உலாயிக ஹுமுல் முஹ்ததூன், அவர்கள்தான் நேர்வழி காட்டப்பட்டவர்கள், ஹிதாயத்து பெற்றவர்கள். இஹ்திதா நேர்வழி பெற்றவர்கள். அல்லாஹ் ஒரு நேர்வழி காமிச்சிட்டான், இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தான் வந்திருக்குது, நம்ம சோதிக்க முழு உரிமை அல்லாஹ்வுக்கு இருக்குது என்று நேர்வழியை அல்லாஹ் அவங்களை காமிச்சு கல்புல அமைதியை போட்டுறான் அவங்களை. யார் அப்படி சோதனைகள் வரும்போது அல்லாஹ்வை ஆட்சேபனை செய்யறாங்களோ அவர்கள் துனியாவிலும் ஒன்றும் அடைந்து கொள்ள மாட்டார்கள், கஷ்டம்தான், ஆகிரத்திலையும் அடைந்து கொள்ள மாட்டார்கள்.
அப்ப இந்த ஆயத்துல அல்லாஹ் தஆலா மனிதனுடைய சோதனை செய்யும் முறைகளை அல்லாஹ் சொல்றான். அதே நேரத்தில் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த சோதனைகளுடைய ரஹ்மத் என்ன, சோதனைகளால் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பெரும் பலன்கள் என்ன, கருணை என்ன என்பதையும் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். சபை படிக்க